ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பங்குச்சந்தையில் ஒரு ஷேரை வாங்கின அப்புறமா உங்களுடைய இன்கம்மை நீங்கள் அதிகப்படுத்த செய்யக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முக்கியமாக போர்ட்ஃபோலியோ அப்படின்னா நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரே ஷேரில் வந்து முழு அமௌண்ட்டையுமே வந்து கட்டிடுவாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணவும் கண்டிப்பாக இப்போ என்றைக்கோ ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா அப் அண்ட் டவுன் இருக்கும். ஒன்று அதுக்கு பயப்படுவாங்க. இன்னொன்று சில சமயத்தில் ஒரு ஷேருங்கிறது வீழ்ச்சி அதிகமாக இருக்கும். இன்னொன்று கம்பெனி ஏதாச்சும் ஒரு சின்னதாக சீட்டிங் வேலையில் மாட்டினா கூட அந்த ஷேர் வந்து ரொம்ப சரியும். அந்த நேரத்தில் பயத்தில் நம்ம வெளியே போவோம். ஆனால் நீங்கள் வெளியில் வந்த அப்புறமா அந்த ஷேர் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ரீச்சில் இருக்கும். அது பொதுவாகவே நடக்கக்கூடியது தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே போர்ட்ஃபோலியோ அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய ஸ்டாக்கில் வந்து அலாகேட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எதில் அப்படின்னா, ஹையாக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே நிறையா பேர் என்னடா டிவிடெண்ட் சொல்கிறாங்க, ஏன் டிவிடெண்டுக்குள்ளே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்தியா மார்க்கெட் வந்து கொஞ்சம் செக்யூர். நம்மளும் வந்து ரொம்ப செக்யூரான மக்கள் தான். நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ண மாட்டோம். ஏன்னா பேங்க்கில் கூட கொள்ளடிச்சிடுவாங்க. கோல்டுனா நம்ம கையில் இருக்குது எப்படியெல்லாமோ யோசிப்பாங்க. செக்யூராக சவுத் இண்டியன்ஸை பொறுத்த மட்டும் என்ன பண்ணுவாங்க, கோல்டுலேயே மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அதே மாதிரி ஸ்டாக்கில் வரும்போது எஸ்பெஷலி இந்த சவுத் இண்டியன் மைண்ட் செட்னே வச்சுப்போம். அவங்க ஸ்டாக்கில் வராங்க அப்படின்னா கம்பெனியோட லாபம் நஷ்டம் இது ஒரு பேலன்ஸ் ஷீட் அதெல்லாம் செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்பர்ட் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி எத்தனை வருஷமாக டிவிடெண்ட் கொடுத்துருக்குன்னு செக் பண்ணுவாங்க. நிறைய பேர் தொடர்ந்து 5 வருஷம் டிவிடெண்ட் கொடுத்துருந்தா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ டிவிடெண்ட் வந்து ஒரு கம்பெனியால் வந்து சும்மா கொடுக்க முடியாது. உண்மைக்குமே அந்த கம்பெனி லாபம் பண்ணால் தான் டிவிடெண்ட் கொடுக்க முடியும். இப்போ 1:1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் இலவசம். 100 ஷேரு அப்படி இன்னொரு 100 ஷேர் கொடுக்கணுன்னா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், ப்ரைஸில் கொடுப்பாங்க. 5 ரூபா வந்து டிவிடெண்ட், 3 ரூபா டிவிடெண்ட் அப்படி அதுவுமே பேலன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் உண்மைக்குமே இருந்தால் டிவிடெண்ட் கொடுக்க முடியும். அப்போது நஷ்டப்படுற கம்பெனியெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அப்போது கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க, ஏன்னா அட்ராக்டிவ் பண்ணுறதுக்கு. ஆனால் தொடர்ந்து 5 வருஷம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்போ ரொம்ப செக்யூராக பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பேசிவாக ஒரு இன்கம் கிடைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வாங்கியிருக்க ஷேர் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கணும். நம்ம எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் எதுக்கு வரோம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டே என்கிட்ட கேட்கும்போது, சார் என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் ஃபுல்லாகவே ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதுக்கான அனுபவம் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் போது தான் உங்களுடைய வேலையெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் இறங்கலாம். சரிங்களா? ஏன்னா இதுவும் தொழில் மாதிரி தான். சின்சியராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னொன்று, ஸ்டாக்கோட வேல்யூவை செக் பண்ணணும். பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிறையா இருக்குது. அந்த இயரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். பெட்ரோஷியோ சொல்லுவாங்க, ப்ராஃபிட் ஏர்னிங் ஷேர் எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளே வரும். எந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான். தொடர்ந்து இந்த டிவிடெண்ட்லேயே நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வந்தால் தான் யூ வில் பி சக்ஸஸ். சரிங்களா? ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சுற்றி விடணும் அமௌண்ட்டை. டிவிடெண்ட் கொடுக்கணும், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டிவிடெண்டை வாங்கிட்டு அகைன் என்ன பண்ணுவாங்க, வேறு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இப்போ கைமாத்தா பணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லோக்கல் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்து ஒரு 50,000 வாங்கி அதை 5 பேருக்கு பிரித்து அதில் வட்டி இன்ட்ரெஸ்ட்டை ஏர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா திரும்ப உங்களுக்கே கொடுப்பார். ஸோ அது ஒரு பிஸ்னஸ் தான். அது ஒன்றுமே இல்லை, இருந்த இடத்துலையே பைசா சம்பாதிக்கணும். ஆனால் என்ன அப்படின்னா அவருக்கு லீடு கிடச்சிருக்கும். லீடு அப்படின்னா அவருக்கு என்ன நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை தெரியும். அதனால் அவருக்கு கை மாற்றி விடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நிறையா வழி தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒன்றும் தெரியாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் நல்ல நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யாரெல்லாம் வந்து ஆப்ஷன் பையிங் போகிறாங்களோ, பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபெயிலியர் அதிகமாக இருக்கும். அதனால தான்
பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் எல்லாருமே ஆப்ஷனில் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களுமே கூடிய விரைவில் நிறையா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனை ரைட் பண்ண கற்றுக்குங்க. அதில் ஹெட்ஜிங்கும் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை விட ஒரு நல்ல தொழில், அதுவும் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிற தொழில் வேறு எங்கேயுமே இருக்காது. ஈஸியாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு நாலேஜ் தேவை, அதை தான் ஏர்ன் பண்ணணும். அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.